அன்புள்ளம் கொண்ட நெக்ஸ்ட் ஜென் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் மீண்டும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் மன்னார்குடி கிட்ட இருக்கிற பாமணி நாகநாதசாமி கோயிலில் பூஜை பண்ணுறேன். என் பேர் அனந்த நாராயணன். சனி பயிற்சி சம்பந்தமாக நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் ஜென் சேனலில் பேசலாம். நண்பர்கள் கேட்கும் பொழுது நான் சொன்னேன், சனி பயிற்சி ஏன் இவ்வளோ முக்கியமாக எல்லாரும் கேட்குறீங்க, எல்லா சேனலும் பாருங்கள் ஒரே சனி பயிற்சி போகிறாங்க. எல்லா சனினா ஏன்னா அப்படின்னா இல்லைங்க, அதான் எல்லாரும் பயப்படுறாங்க. அப்படி பயப்பட வேண்டியதில்லை. சரி, நம்ம அதை பற்றி நம்ம வீடியோவிலே பேசுவோம் தம்பி அப்படின்னு. அவரும் சரி ரைட்டு ஓகே நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். நான் முதல்ல உங்களுக்கு நான் சொல்கிறேன், சனி பகவான்ன்றது வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஆயுள்காரன். ஒருத்தருடைய அவருடைய காரகத்துவமே ஆயுள் தான். இப்போ சூரியன்னா அப்பாவுக்கு, சந்திரன்னா அம்மாவுக்கு, செவ்வாய்னா சகோதரர், புதன்னா படிப்பு, குரு அப்படின்றது உங்களை தனக்காரகன், பொருளுக்கு வந்து குரு, சுக்கிரன் பெண்களை குறிக்கிறது, வசதி வாய்ப்பு, ஆடம்பரங்கள், மன சந்தோஷங்கள், சுக்கிரன் அப்படின்னு சொல்றது காரகத்துவம், களத்திர காரகன் அப்படின்னு சுக்கிரன் சொல்லுவோம். அதே மாதிரி ஆயுள் காரகன் அப்படின்னா சனி பகவான். அப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் சனி நல்லா இல்லாட்டினா அவர் உயிரோட இருக்க முடியாது. அப்போ வாழக்கூடிய அத்தனை பேருக்கும் சனி நல்லா இருக்கும் இல்லையா? சரி, இது தவிர இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது. ஒருத்தருக்கு 7.5 சனியோ, அஷ்டம சனியோ, அர்த்தாஷ்டம சனியோ, சனி தசையோ, சனி புத்தியோ, சனி அந்தரமோ, இதில் ஏதாச்சும் ஒன்று தொடர்பு இருந்தால் தான் அவருக்கு வேலை கிடைக்கும், கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்கும். இது மூணும் வாழ்க்கையில் முக்கியமானது. ஸோ இந்த மூணுக்கு இது இந்த அளவுக்கு சனி பகவான் ஒரு முக்கியத்துவமான ஒரு ராசியாக இருக்கார். ஸோ அவர் வந்து கெடுதல் பண்ணுறவர்ன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ ஜாதகத்தில் ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா எந்த கிரகமும் கெட்ட கிரகம் கிடையாது. எல்லாம் இயல்பில் ஒரு கிரகம் இல்லாட்டினா கூட இன்னொரு கிரகம் இருக்க முடியாது, ஒன்றுக்கு தொடர்பு உள்ளது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த நவகிரகங்கள்லையும் எல்லா கிரகமும் முக்கியமானது. அதே மாதிரி எல்லா கிரகமும் நமக்கு வந்து ஒருத்தருடைய ஜாதகத்தை பொறுத்து நல்லதோ கெடுதலோ, அவர் இருக்கிற இடங்களை பொறுத்து நல்லதோ கெடுதலோ நடக்கிறது. அப்போது இந்த 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரக்கூடிய சனி பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த பதிவு. நம்ம அதில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, இந்த சனி பயிற்சி உங்களுக்கு எந்த மாதிரி பலன் தருது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 11வது வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார். இது வரைக்கும் இருந்தது வந்து உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானம் 10வது வீட்டில் இருந்தார். இது வரைக்கும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மேலதிகாரியோட நெருக்கடி, வேலையில் நிறையா பிரச்சனைகளை அனுபவிச்சிட்டிங்க ரிஷபராசிக்காரங்க. இப்போ வந்து உங்களுக்கு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துக்கு வரார். இதனால் வந்து பணம், வேலை, தொழில், எதிர்கால திட்டங்கள் எல்லாத்துலேயும் உங்களுக்கு நன்மையான பலன்கள் ஏற்பட போகுது. ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து விரிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலான்ட்டு இருக்கோம். முதல்ல சனி பயிற்சியை பற்றி நம்ம முன்னாலே சொல்லியிருக்கேன். 2 வருஷத்துக்கு ஒரு தரம் அது பயிற்சி ஆகும். ஸோ இப்போ 2 வருஷன்றது அது மெதுவாக நகரக்கூடிய ஒரு கிரகம். அது தனக்கு முன்னால் உள்ளது பின்னால் உள்ள 2னுடைய ராசியும் எடுத்துக்குது. அதான் 7.5 சனின்றோம். ஒரு ராசிக்கு 2 வருஷம். ஸோ 30 வருஷத்துக்கு ஒரு தரம் வரும். இப்போ வந்து இந்த யாருக்கெல்லாம் வந்து 2வது தரை, அதாவது 30 வருஷத்துக்கு ஒரு 2வது தரம் யாருக்கெல்லாம் இந்த சனி பயிற்சி வருதோ அவங்களாம் பொங்கு சனி அப்படின்னு பேர். அதனால் பல பேருடைய வாழ்க்கையில் இந்த சனி பகவான் வந்து செட்டில்மெண்ட் ஏற்படுத்திகிட்டே வருவார். அவங்க வாழ்க்கையில் வந்து கல்யாணம், வேலை இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க, குழந்தை பிறப்பு இதெல்லாம், இது மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் செட்டில் பண்ணிக்கிட்டே வருவார். இதுதான் அவருடைய பயணத்தில் முக்கியமான விஷயங்கள். ஒருத்தருடைய வாழ்க்கையில் வந்து வேலை, ஒருத்தர் படித்து ஒருத்தர் வேலை பார்க்குறது, அதுக்கடுத்து வந்து கல்யாணம், அதுக்கடுத்து குழந்தை பிறப்பு, அதுக்கடுத்து இறப்பு, இது அத்தனையிலையும் சனி பகவானுடைய ஆளுமை இருக்கும். சரிங்களா? நம்ம வந்து அப்போ ரிஷபராசிக்கு இந்த பயிற்சி மூலமாக என்ன மாதிரி பலன் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இது வந்து லாபஸ்தானம்ன்றதுனால ஆதாயங்களை தரக்கூடிய விஷயங்களில் வந்து சனி பகவான் உதவி பண்ணக்கூடியவராக இருக்க போகிறார். நீங்கள் வந்து கவர்மெண்ட்லேயோ இல்லை தனியார்லையோ வேலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலையில் வந்து உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வும் கிடைக்கும், வேலை ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். நீங்கள் விரும்பின இடத்துக்கு வேலை மாற்றங்கள், ட்ரான்ஸ்ஃபர்ஸ், நீங்கள் விரும்பின இடத்துக்கு
கிடைக்கும். ஒரு சில பேர் இந்த வேலை ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, இது வரைக்கும் சனி இருந்தது 10ஆம் இடத்துல இருந்தனால ஏற்கனவே வேலையில் பிரச்சனைகள், அதனால வந்து வேலை மாற்றங்கள் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு வேலை மாற்றம் வந்து வேணும் உங்களுக்கு வந்து அப்படின்னு சொல்லி வேறு கம்பெனிஸில் வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா அந்த வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போகலாம், இங்கே கட்டின வெளிநாடு போனால் நிறையா இன்கம் வரும், வெளிநாடு போனால் லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி வெளிநாடு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கும் வந்து இப்போ சான்சஸ் கிடைக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற, ஏன்னா சனி பகவான்னு ஒரு முக்கியமான விஷயம், உழைப்பாளிகளை குறிப்பாருன்னு சொல்லுவாங்க. சனி பகவான் உழைப்புக்கு காரணமான கிரகமும் சனி பகவான் தான். ஸோ நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும். அது வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால அதிகமான பலனும் கிடைக்கும். சனி பகவான் கொடுக்குறத யாரும் தடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பலன் கிடைக்கும். நீங்கள் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா தொழிலில் வந்து வியாபாரம் பண்ண லாபங்கள் வந்து அதிகரிக்கும். புதிய திட்டங்கள் திட்டி அதெல்லாம் வெற்றி அடைக்கும். நீங்கள் ஒரு பிளான் பண்ணி வியாபாரத்தில் அப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணி இல்லை புது பார்ட்னர்ஷிப் சேர்த்து அதிலெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். அதுமாதிரி வந்து நிறைய பேர் வந்து உங்களை பற்றி கேள்விப்பட்டு அவங்க சொன்னாங்கன்னு கேள்விப்பட்டு உங்கள்கிட்ட ஆர்டர் கொண்டு வந்து தர்றது, அது மாதிரி பல விஷயங்கள் மூலமாக கேள்விப்பட்டு உங்களை தேடி ஆர்டர்லாம் உங்களுக்கு தேடி வர்றது, இதெல்லாம் வந்து தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை பணம் வந்து உங்களை தேடி வரும். நீங்கள் கடன் தொல்லைகள் குறையிறது மட்டும் இல்லை, கடன் நிறைய பேர் அடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் ஏற்படும். நீங்கள் இதெல்லாம் சம்பாதிச்சு கடனும் அடைச்சி குடும்ப செலவுகளும் பண்ணி சேமிக்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கும். ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், எல்லாம் செலவானதுக்கப்புறம் சேமிப்புன்னீங்கன்னா சேமிக்கவே முடியாது. வாழ்க்கையில் செலவுக்கு வந்து அளவே கிடையாது, ஏதாச்சும் ஒன்று மட்டும் செலவு வந்துக்கிட்டே இருக்கும். சேமிப்பையும் செலவினங்கள் ஒன்றா சேர்த்து நீங்கள் மாதம் உங்களை சேமிக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்து சேமிப்பு போக மற்றெல்லாம் தான் செலவு அப்படின்னு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் சேமிக்க முடியும். அதனால் வந்து சேமிக்கலாம். நிறைய பேருக்கு வந்து இந்த காலம் வந்து வீடு வாகனங்கள் வாங்கிறதுக்கு மிக நல்ல காலமாக இருக்குது. அதனால் வந்து இந்த காலத்தில் நீங்கள் வீடு வாகனங்கள் வாங்குறத பற்றி யோசிக்கலாம். குடும்பத்தை பொறுத்த குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். அவ்வளோ தூரம் பணம் வந்து வீடு வாகனம் வாங்கி எல்லாம் பண்ணால் குடும்ப சந்தோஷம் தானே வரும், சந்தோஷம் அதிகரிக்கும். ஏற்கனவே வீட்டில் இருந்த பிரச்சனைகள் வந்து தீராத பிரச்சனைகள்லாம் வந்து முடிவுக்கு வரும். பல பேர் வந்து கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சிருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துறீங்கன்னா திரும்ப சேர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒருவேளை ஏற்கனவே கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை போய் பிரிஞ்சிருந்தீங்கன்னா இரண்டாவது திருமணம் நடக்கிறதுக்கும் இந்த டைம் நல்லா இருக்குது. அதனால் திருமண பேச்சுக்கள்லாம் இப்போ கல்யாணம் பண்ணுறதுக்கான திருமண பேச்சுக்கள்லாம் நல்லபடியாக முடியும். அதனால் கல்யாணம் வாய்ப்புகள் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு உங்களுடைய குழந்தைங்கள்னால உங்களுக்கு பெருமைகள் கிடைக்கும், அதெல்லாம் நல்லதாக இருக்குது. உடல்நிலை நல்லா இருக்கும், மனசு நல்ல உற்சாகமாக இருக்கும். ஆனால் பொதுவாக ஜாக்கிரதையாக இருந்துக்கு, திடீர்னு மருத்துவ செலவு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 5வது வீட்டை வந்து சனி பகவான் பார்வை பார்க்குறார். அதனால் திடீர்னு எதிர்பாராத மருத்துவ செலவினங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். இந்த சனிக்கிழமை வந்து பொதுவாக சனி பகவானுக்கு போய் வந்து 9 விளக்கு ஏற்றி நவகிரகங்களுக்கு வச்சுட்டு நீங்கள் நவகிரகத்தை சுற்றி வர்றதுன்றது மிக நல்ல பரிகாரம். இதை வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் செஞ்சுட்டீங்கன்னா மிக மிக நல்ல பலன்கள் கிடைக்கும். நீங்கள் வந்து ஒரு 21 தரம் அது மாதிரி சுற்றும்போது ஓம் சனீஸ்வராய நமஹ ஓம் சனீஸ்வராய நமஹ அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாக பணங்காசு வரும்பொழுது கொஞ்சம் எளிமையாக வாழுங்க. எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா நிச்சயமாக உயர்வு உண்டு. நீங்கள் பெரிய லெவலில் மற்றவங்களை மதிப்பாங்க. மதிப்பு அது அமைதி, நிம்மதி, அமைதி, சந்தோஷம், இதை வந்து மதிப்பு அப்படின்ற லெவலில் கொண்டு போகும்போது தான் உங்களுடைய புகழ் வந்து நிலைச்சு வைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கை முறையை கடைப்பிடிச்சிட்டிங்கன்னா நிச்சயமாக வாழ்க்கையில் எல்லா காலமுமே வெற்றிகரமாக தான் இருக்கும். பொதுவாக வரக்கூடிய காலங்கள் வந்து உங்களுக்கு மிக நல்ல பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பொதுவாக வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னவோ அதை தெரிவிங்க. அப்போ தான் பதில் சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களை தேடி கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் வந்து இந்த சேனலில் வந்து எல்லோரும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோருக்கும் சனிப்பெயர்ச்சி மிக நல்ல பலன்களை கொடுக்கும்னு நினைக்கிறேன். பொதுவாக வந்து இந்த 5வது இடத்துல பார்க்குறதால அப்படின்னு சொல்கிறதுனால நீங்கள் வந்து இந்த சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் விளக்கேற்றுறத மறந்துடாதீங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல என்ன சொல்ல ஒரு நல்ல பலன்களை வந்து உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும்.
ஸோ அதனால் வந்து பொதுவாக சனீஸ்வர பகவான் படம் இல்லாட்டினா வீட்டில் படம் வாங்கி வச்சு வணங்கிக்கலாம். ஏன்னா இது வந்து உங்களுக்கு வந்து லாபஸ்தானத்தில் வர்றதுனால மிக நல்ல பலன் தான் இருக்கும். மிக நல்ல பலன் நடக்குதுன்னு சொல்லி சனி பகவானை வேண்டாமல் இருக்க வேண்டியதில்லை. இப்போ தான் ஒரு வேண்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் இன்னும் ரெட்டிப்பாகுன்றதுக்காக உங்களுக்கு அதை சொல்கிறோம். இது பரிகாரம்னு நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பரிகாரம் சொல்கிறாரு ஐயர் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். நல்லா இருக்குன்னு சொன்னால் நீங்கள் பரிகாரன்றது இந்த சனிக்கிழமை போய் வணங்கினீங்கன்னா இன்னும் அதிகமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும்ன்றதான் அதனுடைய கான்செப்ட். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.